உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதை பாஜக முட்டுக்கட்டை போடுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சத்யாவுக்கு ஆதரவு திரட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திகிரி பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். மத்திகிரி பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். திரளான மக்கள் கூட்டத்திற்கு இடையே திறந்த வாகனத்தில் நின்றவாறு உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், அதிமுக வேட்பாளரான பாலகிருஷ்ண ரெட்டி ஒரு பக்காவான RSS மற்றும் சங்கி கூட்டத்தை சேர்ந்தவர் என்றும், கடந்த காலங்களில் கலவரத்தை தூண்டிவிட்டு பேருந்துகளை அடித்து நொறுக்கியதற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அமைச்சர் மற்றும் MLA பதவிகளை இழந்தவர் என்றும் குறிப்பிட்டார். இப்படிப்பட்டவருக்கு மக்கள் மீண்டும் தக்க பாடம் புகட்டி வீட்டில் உட்கார வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின், ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க பாஜக முட்டுக்கட்டை போடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணன் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியா, அவரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாள் அமைச்சர், எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பக்கா RSS காரர், சங்கி கூட்டம், பிஜேபி ஏற்கனவே இங்க பல கலவரத்தை தூண்டி விட்டு அது பசங்களை எல்லாம் அடிச்சு உடைச்சு இன்னைக்கு பல்வேறு நீதிமன்றத்துல தண்டனை விதிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, MLA பதவி எல்லாத்தையும் எழுந்தவர் தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் மீண்டும் வராரு. அவர் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டுல உட்கார வைக்க வேண்டிய மாதிரி இந்த GST கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. ஒசூர்ல சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஒன்றிய நம்முடைய மாநில அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு அதை தடுக்குது. அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அதிமுகவுக்கு நம்ம போடுற ஒரு ஓட்டு விழுற ஒரு வாக்கும் பாஜகவுக்கு விழுற வாக்கு. மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. முரட்டு தொண்டர்கள் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடிக்கு ஒரு முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிமை கூட்டத்தை வச்சு மீண்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாக்குது. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல என்னைக்கும் ஒன்றிய பாஜகவுக்கு பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுல நிச்சயம் இடம் கிடையாது. அதனால அவங்களும் சேர்த்து அதிமுகவையும் தமிழ்நாட்டிற்கு